Hi guys, welcome to Ladduskitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெப்பர்மின்ட் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்க சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல சூப்பரான ஃப்ளேவர்ல பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பெப்பர்மின்ட் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம், கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காதீங்க, வெங்காயத்துலேயும் புதினாவிலையும் இருக்க தண்ணியே இந்த அளவுக்கு வந்துடும். இதுதான் நம்ம சிக்கனுக்கு ஃப்ளேவர் தரப்போகுது. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 300 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ½ லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம். 20 minutes later. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 துண்டு பட்டை, ஒரு 4 நம்பர் கிராம்பு, ஒரு 3 நம்பர் ஏலக்காய் சேர்த்து இதெல்லாம் வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க மின்ட் சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மசாலாவோட படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட புளிப்பு டேஸ்ட்டுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு 8 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பாருங்கள், நமக்கு சிக்கன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டேஸ்ட்டுக்காக பச்சை கருவேப்பிலையை அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு ஒரு கிளறி நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான பெப்பர்மின்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக குக்காய் வந்திருக்கு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.